அடியும் அடிக்கழகே அழுகாதவர்க்கு பிரியே பிரிந்து வந்தே அவர் பெருந்திருந்தே பணியே நீ ஒருவரை உன் பத்ம பாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி
கருணையாம் எல்லோருக்கும் பேச வந்த கண்மணியே வந்ததே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி Yeah.
நீங்க இப்ப நான் என்ன சொன்னேன்? பொண்டாட்டி வாழ்க்கைன்னு சொல்லுங்க. ஏங்க கடைசியோட காப்பாத்துறது இல்ல மாப்பிள. பொண்டாட்டி ஒளியா அப்பாட்டி வாழ்க்கை யாரும் கோவப்படாதீங்க. எதுக்கு? இன்னைக்கு உலகத்தை கட்டி காக்கும் கடவுள் யார்? சிவபெருமான். அவருக்கு 2 பொண்டாட்டி. அதே மாதிரி அவர் மகன் முருகன் இருக்காரு, அவருக்கு 2 பொண்டாட்டி. இன்னைக்கு தெய்வமா வச்சு கும்பிடுறாங்க விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுக்கு மொத்தம் 3 பொண்டாட்டி. அவங்க எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டாம நம்ம தப்பு இல்லையா? அனைத்து உலகளுக்கும் அன்பு சாட்சி பெருமக்களுக்கும் அறிமுக லாபங்களுக்கும் வருங்கால வாய்ப்புகளுக்கும் எதிர்கால மசியர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலை விடுதலும் எழுதமை விவசாய பெருமள் மக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவுக்கு கடமை உணவோடு வந்திருந்து காவல்துறை புரிவதற்கு ஐயா காவல்துறை ஐயவர்களுக்கும் உட்காருக்காரு. ஆமாக்கா உட்காரு. எங்க மாம்சு எங்க போறீங்க? பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. ஏங்க எங்களுக்கு தெரியாதாது யாரு? உட்கார் அங்க உட்கார் சார் உட்கார். நம்ம சாப்பிட்டோம்ல ஓட்டல அப்ப இடையடிச்சு அந்த மாதிரி அடிய போ உட்கார் போ உட்கார் போ சார் போ. உன்னை பார்த்தா கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இதே மாதிரி 50 பேர் இருக்காங்க. உன்னை மாதிரி 50 பேர் அங்க இருக்காங்க. ஆமா ஆமா இல்ல நம்ம சொந்தக்காரங்க. உட்கார் 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 சார் உட்கார். அண்ணா நீங்க போங்க போயிட்டு வாங்க போங்க 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 பார்த்துக்கே போயிருங்க. நல்ல நல்ல நாங்க ஓட்டுறோம். நீங்க போயிட்டு வாங்க போங்க எல்லாம் அப்படியே போங்க. அப்படியே கூட்டம் ஊர் அப்படியே பின்னாடி உட்காருங்க. முன்னாடி யாரும் வந்துடாதீங்க. எல்லாம் முன்னுக்கு வந்து பழகமா ஏமா எல்லாம் பின்னாடியே போறீங்க. அங்க வளரான கைகாட்டி பஸ் ஸ்டாப்ல நின்று பார்க்கும் போது எத்தனை ஆட்டாச்சு இந்த பிள்ளைங்க. சரி இந்த பிள்ளைங்க நாடகம் பார்க்க வரணும் பார்த்தா என்ன அங்க போயிட்டு இருக்குதா? போயிட்டு வாங்க போயிட்டு பையன் வாங்க போங்க. அனைத்து உலகளுக்கும் எங்கள் பாசப்படி எங்களது கட்டமைச்சது ஜெகநாத நாட கலைக்குழு சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம்.
நாயகர் அள்ளி அள்ளி கொடுக்கும் நாயக பெருமாள் போட்டு இவர்களபடி அற்புதமான சிங்கார எங்களது அதாவது சண்டிகை புகழ்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மாசூரே அன்புமா கட்டைப்பட்ட ராஜ நடிகராக திறந்து கொண்டிருக்கும் எங்களது கட்டைப்பட்ட ஜெகநாதன் நாடக கலைக்குழு சார்பாக இங்கே நடைபெறப்பட்டது சத்தியவான் சாவித்திரி என்ற நாடக சிறப்பாக கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை பங்கேற்க வருகிறார் சென்ற தேவநாட்டி தென்னம்பு நாட்டு வரும் வாசூரே அன்புமா ஜெகநாதன் அவர்கள் இந்நாடகத்தில் உங்க முன்னால் சத்தியமாக சத்தியமே உலகம் சமநிலை பெற வேண்டும் இந்த நாடகத்தை பார்த்து அருமையா எங்க சேலம் சில மகாலிங்க அவர்கள் வெளிவரை தீப்போடு பார்த்து முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
மகள் மாளிகையில் காணாத இன்பமடா காடுகால் மன்றம் போல் நாங்கள் கொண்டு சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா அண்ணே மகிழ்ச்சிருக்கே காலப்படி கட்டிங்களா ஏன் அப்படி ஆமாய் ஆமாய் வந்து பாருங்க கொஞ்சம் பாருங்க நீங்க மனசுல நாங்க வெளியே கஷ்டப்பட முடியும் நம்ம ரெண்டு பேரும் சரி அதே ஒரு பாருங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க ஹலோ 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 இந்த நாடகத்தில் கோடையில் குமரன் மருதக சக்கரவர்த்தி வெற்றி மசத்துக்கும் எங்கள் கரூர் மாநகரத்தை கடை கொண்டிருக்க அன்பு மாப்பிள்ளை நெஞ்சேற்றி விஜய் சமூக நாடகத்தை மருதகம் போல போய் தமிழ் வாசிப்பா
எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நாடக சிறப்பான நாடகம் சத்தியவான் சாவதிரியாய். உண்மையாலுமே சத்தியவான் சாவதிரி வந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்கிற எடுத்துக்காட்டுக்காகத்தான் மாமா ஜெகநாதனும் சகோதரி முருகவல்லி இருவரும் இங்கே வந்திருக்கார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நடிக்கும் நடிகர் நாங்கள் எல்லாமே அவருக்கு தவிர நாங்கள் நடிப்போம். அவருதான் சீக்கிரம் வரணும், அவருதான் சீக்கிரம் வரணும், நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. எங்க கதையெல்லாம் முடிச்சாக்கா அவரு வெளியே வருவாரு. ஆமா, அவர் வர வேண்டிய நேரத்துக்கு கணக்கா வந்துருவாரு. அமைதியா இருங்க, எல்லாம் அமைதியா இருங்க கேட்டுக்கொண்டு நாடகத்தில் அவர் பக்கா விடுமுறை ஆடு அன்பு தம்பி அருண்குமார் விடுமுறை ஆடு தேப்போசிப்பார். நாடகத்தில் எங்களுக்கு விடியமுறை தாவ வாசிக்க அன்புகுமார் குமரேச விடுமுறை தாவ வாசிப்பார். சேத்துக்கட ஓரத்தில் எங்களுக்கு சாப்பாடு நல்ல வழிபாடு, எங்களுக்கு சாப்பாடு சிறப்பாக அமைத்து கொடுத்து ஹோட்டல் உரிமையாளர் அதாவது மகனார் கையேட்டில் வந்து சிறப்பாக நல்ல ஒரு சாப்பாடு ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் MMS மாணிக்கம் ஹோட்டல் அவர்கள் சிறப்பாக சாப்பாடு ஏற்படுத்திக் கொண்டார்கள். அது எந்த ஒரு குறைபாடு கற்றுக்கொண்டு இந்நாடகத்தில் ஒரு நாடக வெளிமுறை சிறப்பாக அமைய வேண்டும், முக்கியமாக ஒளி சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கையாளர் காதுகுத்து தேர் திருவிழா பூப்பு நீரார் விழா புதுமை விழா எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுக்கும் ஸ்ரீ குமரன் ஆரிய சிவனம் வலசுபட்டி குமரா 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 நாடகத்தில் ஆடல் அழகு அபய சுந்தரி நாட்டிய கலைஞர் வரும் எங்கள் காரைக்குடி சாய் நாடக டான்ஸ் கொலமாமத யானையை நம்பலாம், கொல்லுவேங்கை புலியையும் நம்பலாம். ஆனால் அழகப்பா நாடகத்தை நம்பினார். தந்தனா பாட்டு பாடல்
உண்மையாலே இந்த நாடகத்துல வந்து எத்தனையோ பட்டிக்காரன் நான் பார்த்திருக்கேன். உங்களை மாதிரி ஒரு வித்தியாசமான பட்டிக்காரன் வந்து இன்னைக்கு தான் பார்க்கிறேன். டான்ஸ்காரன் பிள்ளைங்க சும்மாவா இல்ல உண்மை உண்மை அருமையான பாட்டு. ஏன்னா, சந்திரபாபு நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு மகாதேவி பாட்டை அவரே சொந்தமா எழுதி பாடின பாட்டு இது. அருமையான ஒரு பாட்டு. இந்நாடகத்தில் அடிய சின்னவன் பொடியம்மன் சொல்ற கலை உலக வல்லவன் கருவூர் சில சுப்ராமிங்கிற பக்கம் நாண்டாங்க. நிறுத்து தம்பி. ஆமா. அப்போ சுப்பராமன் சொல்லிட்டேன். ஆமா. எல்லாத்து பேரையும் சொல்லும் போது கொஞ்சம் சின்ன பாட பாடுனேன். ஆமாங்க. உனக்கு ஒரு சின்ன பாட்டு பாடிட்டேன். பிறந்தோம் என்பது முகவுரையா, பேசினோம் என்பது தாய்மொழியா, ஆனந்தம் என்பது நித்திரையா, மரணம் என்பது முடிவுரையா, ஆடியடங்கும் பாடல்களா, சொல்லவடா, ஆடியடங்கும் மாமா கட்டிக்கார மாமா எனக்கு ஒண்ணு வருத்தமே இல்லையா? எப்படி? ரொம்ப சந்தோஷம். சரி. ஏன்னா இந்த பாட்டு வந்து எனக்காக நீங்க பாடுறீங்க சொன்னா உண்மையிலே ஒரு கால சம்பளம் 500 சேர்த்தே வாங்கி தரேன். வாங்கி கொடு வாங்கி கொடு. ஏன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த பாட்டுக்கு நடிச்சவர் யாரு? என்னை மாதிரி நகைச்சுவை நடிகர் நாயகன். ஆமா. அதே மாதிரி இந்த படம் வந்து என்ன படம்? நீர்க்குமிழி. நீர்க்குமிழி. அதே மாதிரி வந்து இந்த பாட்டை எழுதி வச்சவர் கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன். இந்த பாட்டை பாடினவர் சீர்காழி கோவிந்தராஜன். ஆமா. இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் மெல்லிசை விஸ்வநாதன். ஆமா. ஆனா இந்த ஒரு பாட்டுக்குள்ளே எல்லாருமே அடங்கி மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. ஆமா சார். இப்ப நீங்க பாடுறீங்க. ஏடா, டேய், நான் போயிருவேன்டா. நான் சொல்ல விரும்பல. அருமையா பாடுறீங்க. ஊர்லமாதான் இருக்குது. பாடிக்கிட்டே போறேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அது போல ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து காலம் ரொம்ப கம்ப்யூட்டர் கம்மா போயிட்டு போகலாம். அந்த காலத்துல காலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல போல மாப்பிள்ள. அப்படி எழுதி ஆயில் நீங்க வைங்க. நீங்க வச்சா தாங்க நல்லா இருக்கு. உனக்கு நான் தான் காலையில கொடுப்பேன் பாத்துக்க. நீங்க எனக்கா அப்ப நீங்க வரீங்களா? இப்ப நான் தரேன் காலைல பார்த்தலாமா? சரி மாப்பிள்ள, என்ன ஒரு காரணம்னா இன்னைக்கு நடக்கிற ஒரு கம்ப்யூட்டர் வரல எங்க பார்த்தாலும் இப்பதான் மாப்பிள்ள எல்லா ஊரும் நாடகம் வைக்கிறாங்க. சரி. நானும் போய் ஒரு ஊர்ல போய் நாடகம் அட்டவான்ஸா வாங்கிட்டேன். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மகமாயி நாடகம் வைக்கணும்னு சொல்லி அட்டவான்ஸா வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. அட்டவான்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஊர் நாட்டம் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? தம்பி 7 கரகத்தை வச்சு சாமி அழைச்சு கும்பலே சாமி ஆடணும். சரி. அந்த மாதிரி நாடகமா பார்த்து வைக்க அப்படின்னாரு. மகமாயி ஆட்டம் வைங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அட்டவான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. சரி. நாடகம் ஆரம்பிச்சு பப்புன்னு அடிச்சு முடிஞ்சது. அப்புறம் சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தாங்க. அப்புறம் அகத்தியர் வந்தாரு. சரி. அப்புறம் சின்னகர் பெரியகர் வந்தாங்க. சாமி அழைக்க ஆரம்பிச்ச பாருங்க. சாமி அழைக்க ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் கூட சாமியே வரல. அந்த ஊர் நாட்டாம என்னவே வரைக்கும் பாக்குறாரு. ஆஹா, என்னடா இது ஒருத்தர் கூட சாமி ஆடாம இருக்காங்களே, இந்த கரகத்தை எடுத்து ஆடி வந்தாங்கன்னா நம்ம ஊர்ல காலைல காசு வாங்க முடியும், இல்லாட்டி முடியாது. அப்படி ஒடி எனக்கு ஒரே கவலை. சரி. அப்புறம் பாக்குற மாப்பிள்ள நாங்க வெளியே போய் சாமி ஆகி சாமியே வரலங்க. காலையில மணி 8 மணி ஆச்சு. பொழுது கிளம்பிருச்சு. ஒருத்தர் கூட சாமி வரல. கடைசியில பாருங்க, கடைசி கூட்டத்துல உட்கார்ந்தவரு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா திடீர்னு சாமி எழுந்து ஆடி வந்த 7 கரகத்தை எடுத்து அப்படியே மாமா கையில கொடுத்தாரு. கடைசியில ஆடி வந்தது யாரு தெரியுமா? என்ன சந்தோஷப்பட்ட யாரு தெரியுமா? நம்ம வண்டி டிரைவரு, வேறு ஒரு டிரைவரு. அவரு வேற ஒரு காட்டம் கைப்பா போடுறது, அவரு வேற பக்கம் போடுறது. என்னடா விட்டவரு சாமி ஆயிட்டு அப்புறம் அவரு பார்த்து அந்த மாதிரி பண்ணாரு. அந்த மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு காலையில எவ்வளவு கம்ப்யூட்டர் காப்பாடுறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வடநாடு கையாட்டு வந்து நடக்கிற நாடகம் வந்து சக்திவான் சாவித்திரி நாடகம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாடகம். இந்த நாடகத்தை நீங்கள கண்ணுக்கு பார்க்கணும் கேட்டுக்கொண்டு, ஏன்னா மாப்பிள்ள ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு தாகத்தை தேவை தண்ணி. அந்த தண்ணி வந்து தானமா கிடைச்சது அந்த காலம். இன்னைக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் தண்ணி காசு கூட குடி காமே போச்சுங்க. நேற்று பாருங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல போயிருக்கேன். தண்ணி தேவை அதிகமா இருந்துச்சு. நேர கடைக்கு போய் அண்ணே தண்ணி கொடுக்க அப்படிங்கிறேன். தம்பி 2 ரூபா கொடுக்க அப்படின்னாரு. ஏதாவது ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ் தாக தேவை தண்ணி, இது 2 ரூபாயா அப்படி காசு கொடுத்து வாங்கி குடிச்சு குடிச்ச என்ன பிரயோஜனம்? குடிச்ச உடனே போய் ஒண்ணு பெருசு வெளியே வந்த மாதிரி கக்கு சொல்ல போய் அப்பதான் வெளியில உட்காந்து தம்பி 5 ரூபா கொடுத்து வெளியே போன அப்படின்னாரு. கக்கு சுத்தா சும்மா விடுவானா? அப்பதான் யோசனை பண்ணேன். ஆகா, ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்றது தாகத்து தேவை தண்ணி, இதுக்கு 2 ரூபா. கீழே சும்மா போறதுக்கு 5 ரூபாயா? 80 ரூபாய் காலை கெட்டு போச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. காலம் காரியம் கேடு பொம்பளை புள்ளிய வெளியே நின்று அப்புறம் பேசிக்கலாமா?
இப்பதானே நாடகம் பார்க்குற மாதிரி இருக்கு. பொம்பளை பிள்ளை வந்து நினைக்க வேறடா. வாசாமி வாயா வாயா அப்பா 2 3 நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம இப்போ சரியா போச்சு. எனக்கு இப்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கு. ஆமா சாமி. சூப்பர். ஹலோ 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 ஹலோ. ஆ என்னப்பா? ஹலோ என்ன எல்லாம் அப்படியே இருக்கீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கீங்க. வச்ச கை எடுக்க மாட்டியா? அப்புறம் நல்லா இருக்கியா மாமா? நல்லா இருக்கிறேன். எனக்கு அப்பாவா மாமாவா? எனக்கு நெசமானது 2 நாள் உடம்பு சரியில்லை. சரி, எதுக்கு இப்போ உன்னை பார்த்தோன்னு சரியா போச்சு. என்னை பார்த்த உடனே ஆமா. உங்களை பார்த்த எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சரி, நல்லா இருக்கீங்க? இருக்கேன். அப்புறம் விக்கி நீங்க எப்படி இருக்கீங்க? தெரியுது இல்லையா நாங்கெல்லாம் என்ன பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தா வந்திருக்கேன் நல்லா விசாரிக்கிறேன். இது ஒரு தப்பா? ஒன்றும் விசாரிக்க வேணாம். நம்ம தான் டெய்லி நாடகத்துக்கு போறோம் ஒன்னாத்தே. சரி, அதனால ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? இப்படியே கூப்பிட்டு 2 பசங்க ஆல்ரவுண்ட் சாமான் அடமான வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்னை பார்த்தா யார் அடமாலும் வைக்க வேண்டாம்யா. வச்சுட்டு புதுசு வாங்குவாங்க. நல்லா இருக்கீங்களா? நம்ம போயிடுமா? போறோம் போயிடலாம். ஆ. நீ இப்படியே நில்லு. உனக்கு விடிய வரைக்கும் வேலை இருக்கு. ஹலோ. ஆ சூப்பரா இருக்கு. ஆ
வாயை திறந்து மூடாமே அடிக்கிறது என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன ஆகுது? அழகா பேர புள்ள மாட்டியா? தம்பி விக்னேஷ், ஏன் நீ எதுவும் கேட்க மாட்டியா? எதுக்கு நீ 4000 ஓவா சம்பளம் கேட்கற? நீ பாவாடை கழட்டி போட்டு வந்தாலும் தப்பு கிடையாது. 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி. நீ இங்க 4 லட்சமா? ஏய், 4 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஆளுங்க எத்தனை நாடகம் பேசுவாங்க தெரியுமா? உங்க புத்தி உங்களை விட்டு போகுதா பாரு. நாங்கெல்லாம் சும்மா 300 நாடகம் பேசுவோம் 4 லட்சம் ரூபாய்க்கு. ஆ? என்ன காதலி போறாயிரம் உண்டு. எது? உன்னை காதலிக்க என்ன காதலி போறாயிரம் உண்டு. 1000 பேர் சொல்லாதா? கிடாத பதன உண்டு. என்ன மலக்கு மலக்கு நடக்குது? என்ன விஷயம்? நீங்க மலக்கு மலக்கு நீங்க நாட்டினா கண்ணை சுண்டவே இல்லை. கோடி பணம் கையா தோப்பு. ஏமா நரம்பு தளர்ச்சி மாத்திரம் போடலையா? என்னப்பா? நரம்பு தளர்ச்சி மாத்திரம் போடல, கிட்டு ஆடுறியாமா? நான் எவ்வளவு சிரமத்தை ஆடிக்கிட்டு நரம்பு தளர்ச்சியில் ஆடணும். என்ன பண்ண ஆட்டினாத்தே காலையில நல்லா ஆடுடா, அப்பதான் நல்லா இருக்கு. நல்லா ஆடுனா டாடி கையில கொடுத்து முடி பேசாம இரு. ஏய், மகமே, நான் ஆடுனா நல்லா இருக்கு. அப்ப ஆடாத நல்லா இருக்குக்கா. இல்ல, ஒண்ணும் இல்ல. நல்லா ஆடுறதா பேபிச்சு பார்க்க முடியும். இல்ல, ஒழுங்கா பாரு. எல்லாரும் ஆடுச்சு ஒரு ஓட்டு இல்ல. சரி, ஆடு, ஆடு. ஏய், ஒழுங்கா ஆடு, சத்தம் போடாம அடிப்பாங்க. அவர் ஊர்ல தான் போய் சொல்ல முடியல. பேசாம இரு. ஊர்ல தான் சொல்ல முடியல, இங்கே சொல்லிட்டு. நான் கிளம்புறேன். மகனே, உங்களை வரவா? சேகரியா வாசாமி ஆடி வரவான்னு கேட்டப்பா. வாசம் அழிவு ஆடி வாசம் அவர் சொன்ன மாதிரி ஆடிக்கிட்டு வாங்குறியா? ஆடி வரட்டுமா? வாசம் ஆடுறது ஒரு வேற ஓட்டு நம்ம ஆடுக்க நாம கேட்டவா. அத்தமகா வந்தா, என் பக்கத்தில நின்னா.
அது உங்களாலே முடியாது என்னாலே முடியாது. இது ஏன் சேட்டைக்கு முன்ன வேலை பேசாம கிடக்காது. உங்களோட வரலாமா? வரலாமான்னு தான் சொல்றேன். சீக்கிரமா வா. நாளையோட ஆடி வரலான்னு கேட்டேங்க. வாமா, ஆடி மாசத்துக்கு வந்து ஆவணி புரட்டாசி மாசம்ல ரெஸ்ட் தான். ஆமா ஆமா சொல்லகில போடாதீங்க புடிக்கிறே சாமி. எனக்கு ஒரு பிடிய வருது. உங்கள அண்ணன் தம்பிய என்ன சொன்னாலும் நாங்க என்ன காலையில 6 மணி வரல நீ எங்களோட அப்புறம் ஓட பேக்க தூக்கிட்டு போயிருவேன். நாங்க லோனோட சும்மா இருக்கும்போது நாடகம் சும்மா சும்மா தம்பி மச்சான் பரவ மச்சான் வந்தா மச்சான் தான சொல்லி பேசுவானே. நீ ஆட்டம் கூட பரவாயில்ல, எங்களுக்கு கையை எனக்கு இதோட பொம்பளை பிடிக்காதா? எப்ப செஞ்சுப்பா அருமையான புள்ள. எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர் புள்ள. இவ்வளவு நேரம் அரைச்சு நாங்க கூட கண்டுபிடிக்கலையே. நீங்க பாக்கலையா? நாங்க முகரை பார்த்து வாசிக்கிறது இல்ல, ஒன்லி கால் ஸ்டெப் மட்டும் எங்களுக்கு தேவை. அதை மட்டும் பாக்குறீங்க? எங்கெங்க பார்ட்ஸ் கரெக்டா இருந்தா அங்கங்க கரெக்டா வாசிப்போம். அப்ப பிள்ளை கீழே மட்டும் வரீங்க, மேல பாக்குறது உள்ளாவே பாப்போம், முகரையை மட்டும் பார்க்க மாட்டேன். ஓஹோ, மாப்பிள்ளை முகரை பார்த்து போங்க. முகரை பார்க்காம கடைசியில அப்புறம் வாங்கி எடுத்துருவீங்க. மாம்சு, நீங்க வேற எதுக்கும் சொல்லுவீங்களா தெரியுது? இல்ல மாப்பிள்ளை, அதுதான் மாப்பிள்ளை. நல்ல ஒரு அபிநயத்தோட ஆட்டம், நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு பேச்சு. அதே அப்ப இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம கல்ல
கணக்கு. அதான் ஏமாமா நீங்க சொன்னீங்களே ஒரு வசனம் தந்தைய பாத்திய இடிச்சிய பேசுனியா இல்லமாமா நீங்க சொன்னீங்க ஒரு வசனம் இப்பதான் நாடகம் வரலாம் இருக்குது நான் தான் வந்து வரும்போது சொன்னேன் இந்த வசனத்தை வந்து பேசாதீங்க உடனே சொல்லுங்க அப்படி வெளியே பேசுறீங்க ஆனா இருந்தா பரவாயில்ல இந்த புள்ள ஒரு அருமையான புள்ள இந்த புள்ள எந்த ஊரா இருக்கும் என்ன பேரா இருக்கும் அப்படி நம்ம பார்க்கலாம் அப்புறமா தான் கேட்கணும் அப்புறமா தான் ஓஹோ எங்க வந்ததை காணும் இடிச்சத காணும் அருமாமா பண்ண நிலவே வாமா என் வாசமலை கொடிய வாமா ஓடாத ரயில் பெட்டிய வாமா என் மனதை கவர்ந்திருக்க சுந்தரிய வாமா சுண்டலியவா சுந்தரிங்க நீங்க வர ஹலோ ஹலோ என்ன பசங்க ஹலோ அதுக்கு நாங்க நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் ஹலோ how are you பாட்டி சொன்னேன் my name is Shalini அருமையான பேருமா பாட்டி சார் மோத்தன உனக்கு மரியாதை கெட்டு பேர் பாத்துக்க அப்புறம் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் நாடகம் நிறைய பேர் இருக்காங்களா வந்திருக்க நாடகங்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் வணக்கம் யூடியூப் எடுத்துட்டு இருக்காங்க வாயை முதல்ல அடக்கி பேசு இல்லம்மா அது என்ன கோத்தா மாமான்னு இருக்க அம்மா பேர் தானே கேட்டேன் அம்மா பேர் மரியாதை கேட்கலாம்ல உனக்கு தமிழ் தெரியுமில எனக்கு தெரியுமில அது என்ன கோத்தா இல்ல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை வரும் அதெல்லாம் வேணாம் காளியம்மாள் அம்மா பேரு காளியம்மாள் ஆமா. வாட்டி சார் வெதர்னே என்னது ஃபாதர் இப்பதான் ஒழுக்கமா சொன்ன தமிழ்ல பேசுனேன் பல்லுல தட்டிட்டு ஒழுங்கா பேசுறா ஃபாதர் கர்மா முனியன் அப்பா பேரு முனியன் முனியன் இங்கிலீஷ்ல வாட்டி சார் கல்ல புடிச்சனே உனக்கு மரியாதை கெட்டு பேர் உனக்கு மரியாதை அவ்வளவுதான் மிஸ் ராமசாமி ராமசாமி எவன் இந்த பேரை கட்டி எப்படி நாளாச்சு உன்னை சந்திச்சே ரொம்ப நாளாச்சு சந்திக்கவே இல்லைல ஆமா பாப்பா நான் யார் தெரியுமா நீங்க யார் நீங்க எங்க வந்தீங்க என்ன தூக்க வந்திருக்கீங்க உன்னை என் உன்னை போக பெரிய ஜேசி விடாம வரணும் நான் யார் தெரியுமா யார் நீங்க? நீங்க தெரியுமா எங்க இருக்கீங்க? உள்ள இருந்து வந்துருக்கேன் என்ன கொலை பண்ணீங்களா ஜெயில இருந்து பெரிய கேஸ் பிளேட் கேஸா அதோட பரிசு சாராய கட்சியா அதோட பரிசு பிப்பை கட்சியா அதோட பரிசு கஞ்சா கட்சியா அதோட பரிசு பிளேட் போட்டியா அதோட பரிசு சாமி சிலையை தூக்குனியா அதோட பரிசு கலவண்டியா அதோட பரிசு தாலி அறுத்தியா அதோட பரிசு யார் குழப்பை மண்ணெண்ணி போட்டியா அதோட பரிசு அதோட என்ன பெரிய கேஸ் கற்பனை பேசுவா காமி நீ யாருக்கு பிடிச்ச ஏமா எனக்கு ஒரு ஓட்டு அடிச்சது தாங்க நான் சொன்னா கேக்குறியா உன்னை போட்டு மல்லாக்க பட்டுட்டு ஊர்ல உள்ள பொம்பளை போல பேசிட்டு வரேன் அதாம்மா எனக்கு ஒரு ஓட்டு அடிச்சது தாங்க சொன்னா கேட்கணும்யா நான் 2 ஓட்டு அடிச்சு வீட்டுக்கு போனேன் என்னாச்சு அன்னைக்கு என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா அச்சச்சோ. என் பொண்டாட்டி சேலைய பாட்டு கட்டி போட்டு தூங்க படுத்து கிடந்தா சரி போய் கதவை திறந்தேன் சரி. உண்மை கண்ணுக்கு நிப்பாட்டு தெரிஞ்சு நீ போனது போதையில உனக்கு கண்ணு முன்ன தெரியல ஆமா. 4 நாள் பாச்சல போயிருக்க ஆமா. உனக்கு அப்படி என்ன கும்பிட்டு தெரிஞ்சுச்சு என் பொண்டாட்டி சேலையமா சேலை எப்படியா கும்பிட்டு தெரியும் அதாம என் பொண்டாட்டி தான் படுத்திருக்க அப்படி போய் போதையில போய் என் பாட்டி கற்பழிச்சு போட்டு பாப்பா சும்மா விட்டுக்க மாட்டாங்களே இந்த கொண்டு உடனே உள்ள பாட்டி இருக்கா செத்துருச்சா இருக்குது செத்துருக்கு அந்த கிளை வச்சுட்டாமா நம்ம போல போயிட்டு என்ன ஆச்சுங்க இதை கொண்டு உடனே உள்ள வச்சிட்டாங்க சரி. பிபிக்கு 302 செக்ஷன் படி சரி. 255 465 செக்ஷன் ஏய் இது நம்ம சங்க பழைய சங்க நம்பர் அங்கதாங்க தூக்குதலே கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஒரு சாவு வருது வேணாங்க அவன் தூக்க போய் சத்தம் வந்துச்சு என் பொண்டாட்டி தான் வேணாங்க அவன் தூக்கல போட்டாதீங்க பொண்டாட்டியா அப்படி நான் நினைச்சேன் அப்புறம் யார் வந்தது அவன் என் பொண்டாட்டி வரல பாப்பா அப்புறம் யார் வந்தா அவன் சீட திரும்பி பார்த்தா என் பாட்டி தான் கத்தி முடியாதா இதெல்லாம் நியாயமா பேசுறியா என்னமான்னு கேட்டாங்க ஐயோ சாமி சாமி என் வேளாண் தூக்க ஓடாதுங்க ஏமான்னு கேட்கிறாங்க என் கிழமை கூட இந்த மாதிரி செஞ்சது இல்ல வேறாடி ரொம்ப கட்டி விட்டேன் அவனை ஜாமீன வெளியே கூட்டு வந்தா பாப்பா உன்னை மாதிரி பாட்டியும் பேர் வந்தா ஊர் புள்ளுன்னு தான் இருக்கு ஊர் கட்டியா பாரு அந்த மாதிரி நாங்க கொஞ்சம் மாதிரி அறிவு இருந்தாயா உனக்கெல்லாம் சூடு சொல்றதே மானு ரோசம் கெட்டான் வெட்டி கூட எடுவட்ட புண்ணாக்கு நீ சோதனைக்கிற சோதனை சொன்னா பாத்துக்கிறியா நல்ல கேளு. அறிவு இருந்தா இல்லையா நல்ல கேளு. அசிங்கமா இல்லையா கேளு. ஒரு ஆம்பளை இருந்தா ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டாடுறது நீ ஆம்பளை சிங்கம் அப்படி ஒத்துக்கலாமியா நாளைக்கு சாக போற தொத்த மாட்டை அடக்கிட்டு அந்த பழி உன் மேல வரப்பட்டுச்சுல பாப்பா ஆம்பளை எதுக்கு ஆம்பளை இருக்கணுமோ அது மாதிரி பேசியா இங்க பாருங்க ஊருக்குள்ள வந்து 16 வயசு பிள்ளைகள் நம்பலாம் சரி 60 வயசு கிழவி நம்பலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க அதே மாதிரி 16 வயசு பசங்க நம்பலாம் அதே மாதிரி 60 வயசு கிழவன் நம்ப கூடாது இப்ப ஆம்பளை நீங்க போய் பொண்ணு பாக்குறதுக்கு போறீங்க கிழவனும் கிளவி ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ கிழக்க வெளுத்தாலும் விட மாட்டாங்க கிழக்கெல்லாம் வெளுக்கலாம் முடியாதுப்பா இங்க பாரு இங்க பொண்ணு பார்க்க போறேன்னு வச்சுக்கவே பொண்ணு பார்க்க போது எனக்கு 70 வயசு கிழவியை கொடுங்க அப்ப நான் கேக்குறேன் 16 வயசுப்பா செக்க செவர்னு அது ஸ்லிம்மா இருக்கணும் சுண்டா தெரிக்கணும் என்ன புண்ணா இல்லங்க இங்க அப்படி பாருங்க கேக்குறீல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க 16 வயசு பிள்ளை தானே கேக்குறேன் நான் பொண்ணு பார்க்க போக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ எத்தனை பொண்ணு இங்க பாருங்க எனக்கு என்ன கல்யாணமே ஆகல ஆனா நான் எந்த மாதிரி பிள்ளை எதிர்பார்க்க தெரியுமா என்ன மாதிரி 4 பிள்ளை பெற்றிருக்கணும் சரி அந்த மாதிரி பிள்ளை கல்யாணம் பண்ணா நம்ம நல்லா இருப்போம் நீங்க மனுஷன் முதல்ல ஏன் கல்யாணம் பண்ணி 4 குழந்தை பிறந்த பொண்ணு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா ஏன் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு புதுசா இருப்பாங்கல்ல நமக்கு வேலை மிச்சம்
நமக்கு வேலை எல்லா வேலையும் வச்சு என்னதான் செய்வேன் ஆ? நோகாம படுத்து கிடப்பியா பாப்பா நாங்கெல்லாம் வந்து என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து ஏங்க, பழகுவோம் நாங்களும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுவோமுங்க. யாரு? என்னை பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பேன். இல்லைன்னு வச்சுக்க, ஆ. உன் ஜாமான் அத்தனை பார்த்துக்கோ. பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது ஏமா அங்க சாப்பாடு சுப்ரமே, இந்த அரட்டுறது, உருட்டுறது, சத்தம் சவுடெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. ஆ. உன் சட்டம் கிடையாது, உன் சாலி என்ன கேட்காது. இங்க பாரு இங்க பாரு, சாலி என்னப்பா? உன்னை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் பாவம். இன்னைக்கு தான் உன்னை பாக்குறேன் ஆ. தெரியுமா சரி. இங்க பாரு என்னை பார்த்து அவங்க ஓடின கூட நிறைய பேர் இருக்காங்க உன்னைய பார்த்து நீயா ஒரு ஆளுவோ மண்டை நீனு யாரு? கருவேப்பிலை ஏய். இல்ல ஆளும் மண்டை சைஸையும் பாருவேன் கருவேப்பிலை. யாரையா பாக்குறது போட்டோ வச்சுக்க பெண்ண அம்மா, நான் கருவாப்பையன் தான் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் 2 வருஷம் சொன்னேன் பார்த்து ஏமா உண்மை ஒத்துக்கிறேன் இப்ப என்ன சொன்ன வெண்ணையா அப்படியே சொன்னேன் வந்துருக்கு பிளோ. ஏமா வெண்ணையா நானு வெண்ணையமா வெண்ணைக்கு போது விளக்க தெரியுமா ஏன் எல்லாம் உலகமே தெரியும் நம்ம எல்லாம் அதான பேசுவான் வெண்ணைக்கு போது விளக்க தெரியுமா சரி கேளியா சொல்றேன் வெண்ணெய் எங்க இருந்து வருது தயிர்ல இருந்து வரும் தயிர் எங்க இருந்து தயிர் வருது மோர்ல இருந்து வரும் மோர் எங்க மோர் இருந்து பால்ல இருந்து வரும் பால் பால் மாட்டுல இருந்து வரும் மாட்டனா மாட்டுல இருந்து உங்களை மாட்டதான் வருது அப்ப உங்களுக்கு இருக்க வெண்ணெய் எண்ணெய் பிடிச்சி வெண்ணெய் உரி அடிக்கிற வெண்ணெய் ஆப்பள சிங்கன்றதை நிரூபிச்சிருங்க. என்னங்க இந்த புள்ளை விட்டு இன்னைக்கு நீங்க தோத்து போனீங்க. நம்ம ராமன் போட்டு போனோம். வெற்றுமானமா என்னப்பா வெற்றுமான இந்த பையன் சொல்றதெல்லாம் கேட்காத அவெல்லாம் கோபத்துக்கு வேடிக்கை பார்ப்பான் யாரு? மரியாதை வாயை பத்தி ஓடி போயிரு இங்க பாரு நீ வந்து இந்த வெண்ணைக்கு வந்து விளக்க தெரியல உனக்கு வந்து வெயிட்டு கேட்டுறீங்க வெண்ணெய் எங்க இருந்து வருது நான் சொல்லி கொடுத்து இப்ப தான் இருக்குது அப்ப எங்க பத்தி வெண்ணெய் வந்து பேசுறீங்க வெண்ணெய் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? ஆம்பளைக்கு மரியாதை உங்களுக்கு கொடுத்து மரியாதை கொடுத்து நீ பேசு உனக்கு மரியாதை கொடுத்த அவசியம் எனக்கு இல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க உங்களுக்கு எனக்கும் சண்டை வேணாம் ஏய், சண்டையா உனக்கு கிடையாது சண்டையா சண்டை வேணாம். அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க ரொம்ப வேணாம். நான் சண்டைக்கே போக மாட்டேங்க ஆணு பெண்ணும் சரிசமம் இருக்காது அது ஒத்துக்கிட்டா சரி ஆணு பெண்ணும் ஒத்துக்கிட்டா சரிங்க சரிசமம் வரணும். நான் ஆம்பளை பெரியான்னு பேசக்கூடாதுல்ல சிவபெருமானும் பார்வதி எப்படி ஒற்றுமையா இருக்காரோ அந்த மாதிரி நம்மளே ஒற்றுமையா இருக்க நம்ம நல்லா இருக்க முடியும் ஆமாங்க அதனால அப்பா இப்ப ஒரு விளக்கம் இல்ல சரி. ஆம்பளை எப்பொழுதும் நம்ம மரியாதை வாழ தெரியுமாங்க என்னது ஆம்பளை எங்க சிறப்பாக தெரியுமா எங்க நீ எல்லாம் நடப்ப நாங்க நட மாட்டோமா யாரு? உங்களோட 10 மடங்கு மேல தான் நாங்க இருப்போம் என்னைக்குமே கீழே இருக்க மாட்டோம்யா அப்படிதான் என்ன ஏமா உனக்கு தோற்ற நான் போயிட மாட்டேன் இங்க பாருங்க ஒரு விஷயம் இருக்கு இது பைபாஸ் ரோடு பைபாஸ் ரோடு பைபாஸ் ரோடு இந்த ரோடு ரோட்ல ஒரு மனுஷன் போயிட்டு இருக்குங்க சரி அவருக்கு திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டது பைபாஸ் ரோடு தெரியுதுல்ல ஆமா. அந்த மாம்பழம் எடுத்து நடுவுல போகணும் ஓரமா போகலாம்ல இல்லம்மா, போகும்போது திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டது சரி. அவங்களை காப்பாற்ற எது போகுங்க காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸ் தான் போகுது ஆமா. அங்க பொம்பளை போகுது வாயில அப்படியே வண்ணம் வரும். அங்க நிக்காம ஆம்பளை திறமசாலி என்னது ஏய் ஒருத்தங்க அடிபட்டாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் தான் வரும் முதல்ல அதுக்காக ஆம்புலன்ஸ் பெரியவன் சொல்லுவியா ஆமா ஆம்புலன்ஸ் வரணும்னா ஆம்புலன்ஸ் ஆமா பொம்புலன்ஸ் பேர் கண்டுபிடிக்கலையப்பா வைக்க மாட்டாரு இல்ல மனுஷன் முதல்ல ஆம்பளை போய் சரி காப்பாற்ற உன் இடத்துக்கு நானும் வந்து தொலைகிறேன் நீ ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு துமுருக்கு தண்ணி போட்டு நான் ரோட்ல கிண்ணுன்னு போறேன்னு வச்சுக்க ஒரு லாரி இந்த காடி தூக்கி வீசிட்டு போயிருக்கு என்ன மாதிரி 4 பேர் சேர்ந்து பாவம் ஒரு பையன் எவ்வளவு பையன் அடிபட்டு கிடக்குறான் அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகுது ஆம்புலன்ஸ் ஓட்டுறதால இருக்கட்டும் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறது யாரு டிரைவர் நானு டிரைவர் நீங்க தானே ஆமா. இந்த டிரைவர் மட்டும் ஆம்புலன்ஸ் கையில பிடிச்சிட்டு வர்ற பிரேக்க இல்ல. கூட ஒரு நர்ஸ் பொம்பளை இருக்குதா இல்லையா ஆமா. அந்த பொம்பளை பிள்ளை யாரியா யாரு? நாங்க தானே நீங்க தான். உன்னை மாதிரி ஆம்பளை உயிரை காப்பாத்துறது என்ன மாதிரி பொம்பளை பிள்ளைய நாங்க இல்லாம ஆம்பளை மட்டும் நீ குறுன்னு வந்துட முடியாது ஏங்க நீங்க சொல்ற வாசம் பொம்பளை பிள்ளை நாங்க வேணுமே இங்க பாருங்க அந்த ஆம்பளை நரச உள்ள உட்கார்ந்து ஓட்டான ஆம்பளை அவன் மட்டும் எழுத்த மாதிரி ஆள் அடிச்சானா முன்னே மாதிரி நரசுக்கு நாங்க தான் வைக்கலாம் தெரியுமா சரி. அதை விட்டுருங்க டிரைவர் யாராவது அந்த பையன் சொல்றத கேளுங்க இப்ப நம்ம ஓட்டவங்க சாப்பிட்டோம்ல ஹோட்டல் நான் வரலப்பா எம்எஸ் அண்ணன் மாணிக்கா அவங்க ஓட்டவங்க சாப்பிட்டோம்ல சரி. சாப்பிட்டு முடிச்ச உடனே முடிச்ச உடனே? ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி வெங்காயத்தை போட்டு கலக்கி தோசை கல்ல ஊட்டா பேருன்னா அது ஆம்லெட்ல அங்க பொம்பையில ஓட்டாங்க அங்க நிற்கிறாம ஆம்பளை தரமா சார் சுப்ராம நீ என்னமோ பேசுறதுக்கு தான் பேசிட்டு இருக்க உன்னால என்னால கத்த முடியாது அங்க நிற்கிற ஏன்னா ஆம்லெட் வந்து தோசைகளை ஊத்துமா வாயில ஊத்துவாங்க அங்கதான் அது பேர் என்ன சரி இது ஆம்லெட் போய் தொலை போய் இடத்துக்கு நானும் வரேன் ஆம்லெட் போடுறது சரி ஆம்லெட் எங்க இருந்து வருது முட்டை இருந்து முட்டை யாரு போடுறது முட்டை பொட்டை கோழி முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும் முட்டை நாங்க போடாம போடுறது ஆம்லெட் ஆப்பாயில் புல் பாயில் கலக்கி இதெல்லாம் எங்க வரும் அப்ப நாங்க பார்த்து மனசு வச்சு முட்டை போடணும் இல்லைன்னு வச்சுக்கவே முடியாது இருங்க அந்த பொட்டை கோழி முட்டை உனக்கு சேவல் படுற கஷ்டம் இருக்குது ஒரு பக்கமா 2 பக்கமா அப்ப சேவல் ஏறி இறங்காம பொட்டை கோழி முட்டை போடுவேன் ஏங்க மாமா அந்த சேவல் சவுண்ட் போட்டு ஒன்ஸ் போர் மாமா இன்னொரு தடவை எவ்வளவு சிரமம் ஏன் தாய்லாந்துல போய் கத்துற இல்ல
மண்டைக்கே தூக்கி போட்டு நீ என்னை சுத்திக்கிட்டே தான் அலையணும், அதையும் பாத்துக்க அப்புறம் என்ன அப்பவும் நாங்க பார்த்து முடிச்சு வைக்க தேவையில்லையா? இப்ப இருக்க நாளடைய காலத்துலயும் கம்ப்யூட்டர் காலத்துலயும் நாட்டு கோழிக்கு தான் ஆன்சர் தேவை. நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு பிளக் இருந்தா போல முட்டையை பார்த்தா தள்ளுவோம் தெரியுமா? என்னைக்கு இந்த கறந்த வர முட்டையில ஆம்பளைக்கு செய்ய ஆரம்பிச்சாங்களோ அந்த இப்பெல்லாம் ஆம்பளைக்கு யாருக்குமே எதிர்க்க என்னது எல்லாம் எங்க பார்த்தாலும் பிரஷரு சக்கரை சோறு முட்டை போடுறாலும் உனக்கு எந்திரிக்காம முட்டை 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 திங்கிறனால இல்லையா? நீ தண்ணியே ஆன்சி என்னத்தையும் உருட்டி உள்ள தந்து உனக்கு எந்திரிக்காம கிடக்கிறதுக்கு என்னத்தை சொல்ற? இப்ப அதை விடுங்க. இப்ப நம்ம இவ்வளவு வாய் எழுதி பேசணும் பாருங்க. இங்க வாங்க, இங்க வாங்க போது விளக்கு சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். இந்த மைக்கு என்ன தேவை? மைக்கு கரண்ட் வேணும். கரண்ட் என்ன தேவை? கரண்ட் ஐயோ அது பேர் என்ன தம்பி? அது பேர் என்னையா? கரண்ட் கரண்ட் ஆம்பிள் பாருமா ஆம்பளி பாருப்பா. அதுல பொம்பி வர போட்டுருக்காரு. நல்ல வாயில பாத்துக்க அப்புறம். எல்லாமே ஆம்பளை தான். ஆமா. ஆம்பளையா? ஆமா. ஆம்பளை நீங்களா இருக்கட்டும். தெரியுமா? ஆம்பளை நீங்க. அது ஏய் நீ உட்கார் திரும்ப முடியுமாங்க? திரும்ப பாக்கியா? புள்ள ஏறா. நீ உட்கார் திரும்ப முடியுமா? நான் திரும்ப கொப்ப போறேன். ஏரியா பல்சன் ஆயிடுங்க. ஏமா அவனாவே புரியுதா? ஏய் நான் மைக் சரிங்க. ஏங்க இரவு போட்டு கூடாது. அந்த வந்த பார்த்து பாட்டு கேட்ட பார்த்து போட்டு கொடுப்பீங்க. அதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஏரியா வர பக்கம். அதெல்லாம் சொல்லாது. என் இலைக்கு யாரும் பார்க்கல. அந்த வார்த்தை பார்த்து பாட்டு கேட்ட பார்த்து அவன் ஆரம்பிங்க. என்ன வடகரா வடகரா ஆட சொல்லுப்பா நேராச்சு நேராச்சு அவங்க வரதா இல்லையா ஆடுப்பாங்க தான் ஆட்டை பார்த்து பாட்டு கேட்டா ஆடு நீங்க பாப்போமா? சரி நீ ஒரு ஆள் நாடகம் எடுத்து போற. எல்லாம் செவனே கம்பெனி இருக்கு ஜாங்க ஆடு ஒப்படே ஏய் நான் 7 வயசுல ஏழை தரேன். வந்திருக்காரு. ஏய் நான் என்னமா? எனக்கு இதுவரை கேட்ட போ. அப்புறம் ஆத்த பார்த்தா பார்த்து பாட்டு கேட்ட பார்த்துங்க. அப்படியே இது வேணுமா? நான் ஒரே ஆட்டோ தான் இருப்பேன். என் இழப்பு எனக்கு மாறாது. எனக்கு வரப்போ நான் 7 வயசுல ஏழை தரேன். உன்னால் முடிவு பண்ணுங்க. சும்மா நிக்காதீங்க. போட்டுருக்கே மத்தவங்க அம்மா குட்டி ஆயிரா பாரு. ஓர கட்டை பாரு. பாட்டை மாத்தி பாடுவா. சும்மா நிக்காதீங்க. அடியில் உட்காந்து பாருங்க. ஐயோ கேட்பாரு. சொல்றேன் நான் நீ சொல்றேன். நான் சத்தியத்துக்கு இதுக்குள்ள இருக்கேன். கட்டி பூடி கட்டி என்ன பாரு. பப்புன் சுப்ராம் சம்பளத்திலிருந்து 500 ரூபாய் பிடிக்கப்படும். ஏய் கட்டி. 200 ரூபாய் பிடிச்சா சுத்தமா சம்பளமே கொடுக்கும். கட்டி திங்க. சம்பளம் இல்ல மனுஷானி முதல்ல. அது என்ன பொம்பளை அவங்க திரும்ப நேரம் பத்தி என்ன கட்டி பிடிக்கிற? சரிங்க. இன்னைக்கு நீங்க அருமை ஆடு பொம்பளை பாத்துக்க புதுசு புதுசா பண்ணாத. என் கூட சேர்ந்து நீங்க பண்ணுங்க பண்ணுங்க. சரி புரிய. ரோட்டோர வீட்டுக்காரி ஒரு வீட்டுக்காரி ரோசாபுர வெக்கக்காரி ரோசாப்பூர் அவிக்கக்காரி இன்னைக்கு ஏற மாட்டேங்கிறேன். ரோட்டோர வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாபுர வெக்கக்காரி ரோசாப்பூர்
உங்க ஊர் பேரை தெரிஞ்சுக்கலாமா? ஆமாண்ணே. அது ரொம்ப சிரமப்படாது. வேஷம் போட்டு கவுசி போடாதுங்க. ஏய், இப்ப டைட்டிலே ஓடுவோமே. I love you. ஐயா டைட்டிலே ஓடுறோம்னா அது இருக்குது. கொண்ட மேல கொண்ட ஓட்டு, கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்டே மேல போட்டு, கொண்டு கொண்டே மேல போட்டு அது எங்க கொண்ட போட்டாலுமே நீ எந்த கொண்ட போட்டாலுமே உன்னை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அமரூர எனக்கு சுப்பு ஐயோ, நான் இவ்வளவு தூக்குவேன். ஐயா, கழட்டி கையில கொடுத்துறேன். தன்னை கண்டே உங்க நாளைக்கு எதை கூட்டிட்டு இருக்கு? இதுக்கிட்ட இப்போ வா. பொம்பளை பிள்ளைக்கு ஆபத்து இருக்குப்ப காப்பாத்துக்கு தான் கூட்டிட்டு இருக்கு. இந்த பையன் கொஞ்ச நேரம் கூட ஆரம்பிக்கலாம். நீ இது மாதிரி தான் ஆடாடா. நீ 2 காலை தூக்கிட்டு ஆடு. 2 காலை தூக்கிட்டாடா. நீ அவர் மாதிரி தான் ஆடாடாமா. ஆ? நீ 2 காலை பிடிச்சு ஆடு. ஏய், என்ன? வீடியோ வைக்கிறேன். வீடியோ வைக்கிறேன். இல்லையா? பரவாயில்லைங்க. நீ என்னை என்ன பண்ணாலும் இல்ல ஆசைப்படுற? மாமா, நான் இப்பதான் யோசனை பண்றேன். இந்த மாதிரி பேண்ட் போட்டு வைக்கிறேன். எப்படி விரிச்சாலும் இந்த பேண்ட் கிளியாது. எவ்வளவு வேணாலும் விரிக்கலாம். ஏன் மாமா? இதே மாதிரி நான் அதே மாதிரி அதான் போட்டி சும்மா இல்ல குப்பரத்தி போட்டு எப்ப சீக்கிரக்காரனே, எள்ளு மட்டும்தான் ஒரு டீயை கொண்டு வாடா, இவனை கொன்றுலாம். ஏய், நீ ஆடுறப்ப உட்கார்ந்து படுத்து ஆடுவியா? காலை அதே மாதிரி படுத்து ஆடுமா? ஆட முடியாது. ஆட முடியாதுல? டான்ஸா அயோக்கிய போயிட குப்பரை படுத்து அப்படி இவனா முறைச்சு முடியாது.
சரி இப்ப வச்ச ஸ்டெப் இந்த புள்ள உள்ள ஆட போதா? உள்ளாட்ல எப்படிங்க நாங்க வாசிக்கிறது? புள்ளைய வெளியே வந்து ஆட சொல்லுங்க. இந்த புள்ள ஆட்ல உள்ள போட்டுக்கிறதா நாங்க எப்படி வாசிக்கிறோம்? அவரு சொல்லிட்டு போயிருவாரு, வாசிக்கிறது நாங்கள. வாமா நான் வந்து அவர் தூங்க மாட்டாரு. அவர் நேரம் உன்னை பார்க்க பின்னாடி காமிச்சா எப்படி கூட்டு முட்டை பின்னாடி காமிச்ச சொல்லுங்க. இனியா நான் அப்படிலாம் ஆட மாட்டேன். உனக்கா இன்னைக்கு நான் தோது பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் சைஸ் பார்த்து ஆடுவேன். என்ன என் குண்டி மேல குளிர்க்க குமரா, உன் குண்டில இருந்தாலும் குன்று மேல குமரிக்கும். ஒத்தடி அடிக்கிற டைட்டா இருக்கு. பரவாயில்ல, நானும் இந்த புள்ளைய என்னமோ நினைச்சேன். துண்டை சொல்லிட்டு கூட ஆடிடுச்சு. பரவாயில்ல. இதெல்லாம் யாரும் ஆடுறது? இல்ல இதெல்லாம் வந்து நீ இதெல்லாம் ஃபுல்லா செய்து. நான் நீ சொன்னா செய்ய மாட்டேன். ஆமா ஏன்னா செய்ய வச்சாலும் பண்ண மாட்டேன் நான். மத்தால ஐ லவ் யூ. கொடி சான்ஸ் போடுங்க. அண்ணே லவ் பண்ணுனே. அண்ணே இதெல்லாம் என்ன முறை முறைட்ட முண்டை. கால் பண்ணுங்க. யாரோ நீ தான் பண்ணு. ஆமா அன்பே, என் ஆறு வீடு, என் பசி தின்கிற பழைய சொத்து பாடியே, என் எச்சத்து கருகிற பச்சை மிளகாயே, ஷாலினி, அடுத்த ஜென்மத்தில் மனிதனாக நீ பிறக்க வேண்டும். நான் பிறந்து நான் ஒரு கண்ணாடியாக இருக்க வேண்டும். கண்ணாடி உடைச்சுட்டாங்கடா பாய் பேரு. இல்லையம்மா, நீ குளித்து அம்மனத்தோடு வந்து என் முன்னாடி நிற்க வேண்டும். நான் அம்மன் மணிக்கு ஒரு ஆள் இருக்கான். அது முன்னாடி அம்மன் பண்ணா போறோம். கண்ணாடியா போறதா எல்லாத்தையும் பார்த்தா கண்ணாடி உடைச்சு பாத்துக்க. மயக்கம் என்ன உங்கள் மௌனம் என்ன மணி மயக்கம் என்ன
நானும் தரமாட்டேன் பா, நான் அந்த பையனை கையா பிடிக்க போறேன். அப்படியா? நீங்க தான் சாட்சி. சரி. இவன் நம்ப முடியாது, விட்டு ஓடி போயிருக்கான். அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணி இங்கேயே கொள்றேன். அதை முறை செய்யுங்க. கற்பனையே சொல்லு. ராணி, உள்ளவளான ரஞ்சையே மாமனே, ஒட்டு விட்டு என்ன பிரிச்சு, என்ன விட்டு மட்டும் பிரிச்சு, ஆண்டவனோடு இருந்தான் ஆனந்தமே. மாமா இந்த மாதிரி பொம்பளை பொண்ணுங்க காதெல்லாம் என்னைக்கு நம்பாதீங்க. இந்த ஓடி போயிடுச்சு ஏமாத்திட்டு. சீறி வரும் பாம்பை நம்ப சிரிக்கின்ற பெண்ணை நம்பான்னு சொல்லிருக்காரு. ஆமா. இந்த மாதிரி பொம்பளை பொண்ணுங்க காதலை நம்பி ஏதோ ஒருத்த பின்னாடியே அலையிறானோ இந்த கேள்வியா போக்கத்தை வாய்க்கு பொறியறத கூட கிடைக்காது இல்ல. ஆமா. பொட்டை நம்பர் வந்து கட்ட கூட மஞ்சாண்டுக்குல. ஆமா சார். சொன்னா யாரு கேட்கிறா? ஆமா. இந்த மாதிரி பொம்பளை பொண்ணுங்க காதல் நம்பி வாழ்க்கையில ஏமாந்து நானும் ஒரு நாள் தான்ப்பா. எப்படி தெரியுமா? எப்படி சார்? பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாலே துள்ளி வருவல்லழகு இப்போ தூது சொல்ல மாட்டாயோ.
பழுவிஞ்சியை சேர்ந்த கருப்பையா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்காக 50 ரூபாய் வழங்குகிறார்கள். அன்னாருடைய தலைப்பு சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம். அன்பு சாரசி பெருமக்களே, இதுவரை எங்கள் ஒப்பன் காமெடி ரசிகர்கள் இனி வருவது சத்தியவான் சாவத்தை கதை துவக்கம். முக்கியமாக சொல்ல போனா பெண்களுக்கு ஏற்ற நாடகம் தான் இந்த சத்தியவான் சாவித்திரி. கைகாட்டி சேர்ந்த வேலுமணி அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்காக அன்பு கௌரவிக்கிறார்கள். கலைக்குள் சார்பாண்டி ஏன்னா பெண்களுக்கு ஏற்ற நாடகம் தான் இந்த சத்தியவான் சாவித்திரி. பெண்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்று எடுத்துக்காட்டுக்காகத்தான் நீங்கள் சங்கராசன் உருவெடுக்கிற சத்தியவான் சாவித்திரி நாடகத்தை நீங்களா வெளிமுறை கண்டு பார்க்க கேட்டுக்கொண்டு செல்கிறோம்.